வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம். 25/4/2025 இன்றைக்கி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணுறது அப்ளிகேஷன் இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அறிவிக்கை நாளான இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/5/2025. அதாவது மே மாதம் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. கரெக்டாக 1 மந்த் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க கேட்டிருக்கக்கூடிய சைஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். விண்ணப்பம் திருத்ததற்கு என்னைக்கு கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 29/5/2025லேருந்து 31/5/2025 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. தேர்வு நடைபெறக்கூடிய நாள் 12/7/2025. அதாவது ஜூலை 12ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு கம்மியான டேஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட படிச்சிடுங்க. குரூப் 4 எக்ஸாம் ஈஸி தான். உங்களுக்கு தமிழ் சிலபஸ்லாம் இப்போ மாற்றிருக்காங்க. அதன்படி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிகே கொஸ்டின்ஸ் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ படிக்கிறவங்க இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கவங்க ரிவிஷன் போயிடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, எத்தனை டைப் ஆஃப் வேக்கண்ட் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்தலாம். கிராம நிர்வாக அலுவலர் 215, இளநிலை உதவியாளர் 1621, இளநிலை உதவியாளர் 6. எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க, பணி நிறுவனத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்காங்க. இளநிலை செயல் பணியாளர் 1. தட்டச்சருக்கு வந்து நிறைய வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்காங்க. 1099 இருக்குது. உதவியாளர், கள உதவியாளர், வனக்காப்பாளர் ஒரு 62 போஸ்ட் இருக்குது. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் 35 இருக்குது. அதனால் இப்போ டிரைவிங்க்கெலாம் படிச்சுட்டு இருக்கவங்க, மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட போகலாம், பார்த்துக்காங்க. 10th தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், அதனால் சொல்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3935 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. வயது வரம்பு பார்த்தலாம். கிராம நிர்வாக அலுவலர் குறைஞ்சபட்ச வயது 21, அதிகபட்சம் இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள். உச்ச வரம்பு எவ்வளோ இருக்குன்னா 32 நிறைவடைந்திருக்கக்கூடாது. அப்புறம் சில பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் 42, முன்னாள் இராணுவத்தினருக்கு 50, ஆதரவற்ற விதவை 37. அதாவது எந்தெந்த போஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழேயும் கொஞ்சம் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள். உச்ச வயது வரம்பு 42, போஸ்டிங் தகுந்த மாதிரி இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக படித்தவங்க, குறைந்தபட்ச பொது கல்வி தகுதியை விட, அதாவது 10th மேலே படிச்சிருப்பீங்க இல்லையா, அதிகமான பொது கல்வி தகுதியை பெற்ற மற்ற இந்த பிரிவுகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிரிவை சேர்ந்த தேர்வுகளுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. அதாவது 60 வயசு வந்திருக்கக்கூடாது, அவ்வளோதான். 10th மேலே படிச்சிருந்து நீங்கள் டிகிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உச்ச வயது வரம்பு இல்லை. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கு, இதில் வரக்கூடியவங்களுக்கு மட்டும் பார்த்துக்கங்க. சரி, இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணனாலும் நல்லா படிங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் வித் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.